இந்த இடத்துக்கு எதுக்கு கூட்டு நீ தான் சொல்லணும் எப்படி இருக்கு நான் கூப்பிட்டு மாதிரி இருக்கு. எதுக்கு வந்தோம்னே தெரியல நாங்க. பருப்பு பிடிக்குங்கிறங்க கூட்டுக்குலாம் செத்துருவான். பூத்ததுக்கு அப்புறம் கூட்டு வரணும். சொல்லணும்னு சொல்லாதீங்க. ஆமா யாரு ஊரு நீங்க பூனே வாங்க. நான் உங்கள்ட்ட இத பாருங்க அத பாருங்க சொன்னேன். வராதீங்கன்னு சொன்னேன். வராதீங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி கூட்டு வந்து இப்ப ஏமாத்திட்டு இருக்கு சாமி வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். முதல் vlog தான். ஐயா பின்னாடி ஒரு vlogger போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒரிஜினல் vlogger, நாங்க டூப்ளிகேட் vlogger. ஆமா அவங்க ப்ரொஃபஷனலா பேசுறாங்க. நாங்க ஏதோ கீச்சு தான் பக்கத்துலயே ஒண்ணு வச்சுட்டு கத்திட்டு கிடக்குறோம். இன்னோனேட்டிவிட்டி இவ்வளவுதான். இந்த இடத்துக்கு எதுக்கு கூட்டணி எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க? பெங்களூர்ல ஒரு 3 மாசமா இருக்கோமே. எப்ப ஜாயினிங்க? இங்க என்ன மாசம்? ஏப்ரல் மே ஜூன். எனக்கு தான் வேலை பாருங்க. அதான் சொல்றேன். நான் அதான் சொல்றேன். டெலிவரி பாய் மாதிரி அந்த ஜூஸ் கறி டெலிவரி பண்றதுக்கா வந்திருக்கேன். அந்த பெரிய நீ வந்து 1 வீக் முன்னாடி வாங்கிட்டு வந்திருக்க. அதனால என்ன? அதான் சொன்னேன் 15 நாள் இருக்குன்னு. 2 வாரம் இருக்குமே. அது நீங்க இருக்கிற ஆர்வத்துக்கு அதெல்லாம் ஒரு நாள்ல காலியாயிரும். நடக்கலாம் தப்பு இல்ல. வந்து கதையா பண்ணுங்க. என்ன இருக்குன்னு இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது. சும்மா இந்த பார்க்கு. அது சரி, இதுதான் லவ்வர்ஸ் வர வேண்டியது. தாத்தா இந்த ஒரு அங்கிள் வந்து வாக்கிங் வராங்களே அந்த மாதிரி வர வேண்டியது. இந்த மரத்தை என்னங்க பாலம் எப்படி கட்டி வச்சிருக்கானுங்க? ஒன் சைடா சரிங்களா? நீங்க வேணா எப்படி பண்ணுங்க, ஓடி வந்து ஒரே தவா தவிருங்க. எப்படி இருக்கும்? பெரிய பெரிய ஆறு மானம் மேபி தண்ணி ஓடுமோ? சீசன்ல கூட்டு வந்துட்டு நீ ஏமாத்துறீங்க. ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு கூட்டு வந்துட்டு ஏன் அப்படி பண்றீங்க? எனக்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுங்கக்கா. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? உட்காந்தானே இருக்காங்க, நீங்க நடக்கலையே. ஆமா ஆமா. எந்த நவீன என்ன நீங்க ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. நீங்க என்ன நீங்க சொல்லுங்க. ஐயா நவீன ஐயா நோட் பண்ணிக்கங்க. நீங்க தரமா சம்பவம் பண்ணிட்டீங்க விட்டுட்டு வந்துட்டு. ஆனா ஆமா பிராதுன்னு வருவாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வேண்டாம் போதும். அது குரங்கோட மோசமா இருந்தா ஏறுது. ஐயோ ஐயோ சும்மா ஒண்ணும் விடல. அந்த எனக்கு வாங்கி தரீங்களா? உங்களுக்கு நீங்க வாங்கிக்க வேண்டியதானே? உங்களுக்கு அறிவு இல்லையா? காசு இல்லையா? மூளை இல்லையா? அக்கா
பேச்சுக்கு என்ன ஐபோன் வந்து நாங்க இந்த லட்சத்துக்கு ஐபோனுங்க ஒரு ஐபோன் நானும் பிஸ்கட் கேட்கறதுக்கு அவ்வளவு கெஞ்சிட்டு எவ்வளவு கெஞ்சிருப்பீங்க நீங்க சொன்னதுக்கு அடுத்து நான் போய் ஆயிட்டேன் கெஞ்ச வேணா விட்டுட்டேன் சும்மா வம்புடுத்தேன் சரிப்பா எப்படிதானோ இதுல போயிருங்க ஏன் அப்படி பண்றீங்க குடி தண்ணிய போயிட்டு என்ன பாடுபடுத்துறீங்க இந்த லட்சணத்துல உங்களை அச்சியல்ல வேற வேலைக்கு எடுத்துருக்கானு எடுத்து எத்தனை வருஷம் எப்படிதான் சமாளிச்சீங்கன்னு தெரியல பாவம் அவங்க டீம் அந்த டீம் அவங்களுக்கு தான் கோயில் கட்டி கும்பிடணும் நான் இல்லாம இப்ப அந்த டீமுக்கே வேலை இல்ல யாரையும் நம்பி வேலை கொடுக்கலையாமா அப்படி எல்லாம் அதெல்லாம் உருட்டுனா உருட்டு உலகமா உருட்டா இருக்கும் நல்ல நல்ல ரிசல்ட் எல்லாம் போயிட்டாங்க இல்லங்க அட்லீஸ்ட் என்கிட்ட பேசினானுங்க தம்பி இருப்பா உங்கள்ட்ட பேசினாங்களா அப்படின்னா என்னது எப்ப போவாங்கன்னா நீங்க அவங்களே ரெடியா இருந்திருக்காங்க போட்டாலே கிளம்பு கிளம்பு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க என்ன பேரு என் பேரை சொல்லி விட்டீங்க 2 பேரும் ஆமா A few moments later பெங்களூருக்கு வந்ததுக்கு புளியோதரை கூட்டு வந்து போட்டிருக்கீங்க இதுவே பெருசு போடா இல்லையா உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியுமா பார்த்து ஒருத்தன் சிலுக்கான்னு கேட்டாயா அப்படிதானக்கா கேட்டான் நல்லாவே இல்ல எதுக்குதான் கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியல ஒரு 2 மணி நேரம் சொன்ன பிரியாணின்னு ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்க புளியோ வந்துற மாதிரி இருந்துச்சு ஓகே அப்போ ஓகே ஏதோ கிடைச்சதுக்கு ஓகே தான் நல்லா தான் இருக்கு பெங்களூர்ல பிரியாணி கடையே இல்லைங்கிறீங்களா பெங்களூர்ல எந்த பிரியாணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்காதா பெங்களூர் பேங்க்ஸ் எல்லாம் உங்களை அடிக்க போறானுங்க அடிக்கட்டும் உண்மையதான் சொல்றேன் அடுத்த ஒரு இடத்துக்கு போறோம் அது எப்படி போதும் எம்ஜி ரோடு எனக்கு ஓகே தான் உனக்கு பிடிக்குமா தான் தெரியல எங்க பூனே மாதிரி வருமாக்கா பூனே நான் பார்த்தது இல்லப்பா பூனே போக மாட்டேன் நான் வரேன்னு சொன்னாலும் வேணாம் சொல்றேன் பிளேஸும் பாத்துட்டு வர மாட்டாங்க நம்ம துறைக்கு எல்லாமே நாங்க பண்ணணுமா அவங்க வந்து குறை சொல்லுவாங்க நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா இல்ல தானே சொல்லுவாங்க நல்லா இருக்க பிளேஸ் பார்த்து சொன்னா என்ன நீங்க பாத்துட்டு வர வேண்டியதானே பார்த்து சொன்னா நீங்க என்ன பண்ணீங்க இருந்தாலும் நான் டிராவல் பண்றேன் நான் பிளேஸ் பார்த்து உனக்கு நான் சாட்ல அனுப்பிச்சிருந்தேன் நல்லா இல்லையே நீ அப்ப எதுக்கு போலாம் சொன்ன நல்லா இருக்குன்னு நினைச்சேன் அழகா இருக்க பிளேஸ் 2-3 அனுப்பிச்சிருந்தேன் அதெல்லாம் விட்டுட்டு நல்லா இல்லாதத மட்டும் சிக்பேட் எப்படி இருந்துச்சுன்னா அந்த டி நகரா டி நகர் கோயம்பேடு டி நகர் மாதிரி டி நகரை விட கேவலமா இருக்கு ஆமா அப்புறம் லைட்டா சவுகார்பேட்டை மிக்ஸ் பண்ணிக்கங்க ஆமா நச ஒரு Dress இல்ல வெறும் லகங்கா saree தவிர ஆமா ஏமாத்தி போறாங்க எல்லாரும் என்னதானோ ஐயோ இப்ப கால் வலிங்க எனக்கு கால் வலிக்குது என்ன தவிர ஒண்ணு இல்லையோ அண்ணனை மிஸ் பண்றேன்டா உங்க அண்ணன் ஆமா உங்க அண்ணன் ஏமாத்தி எங்க அண்ணன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேக்க போட்டாரு ஆமா இவனுங்க வேற வரானுங்க போன வாரம் தான் வேற போயிட்டு இருந்தோம் பார்த்து எடுத்துதான் பாப்போம் எவ்வளவு அழகா இருக்கு இந்த பூ சரி அப்படியே அவன்கிட்ட கேட்டு பார்த்து போமா முரளியா போயிட்டு வந்துட்டோம் இப்படி பேசினா நீங்க எதுவுமே கேட்காது மைக் வேற இல்ல என்கிட்ட இப்போதைக்கு மைக் இருக்கு சொருகுனா ஒர்க் ஆக மாட்டேது நண்பர்களே மைக் எப்படி வேலை செய்யறது எப்படி ஒர்க் பண்றதுன்னு தெரியல கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லி கொடுங்க கத்துக்கிறேன் ஒரு மைக்குன்னு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன் எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கும் தெரியல நல்ல மைக்கு சூப்பர் மைக்கு ப்ளூடூத் மைக்கு கனெக்ட் பண்ணா ரெக்கார்டிங்ல போட்டு ஒர்க் பண்ணா ஒர்க் ஆகுது இந்த மாதிரி கேமரா ஆன் பண்ணி டைரக்டா பேசுறோம்ல என்ன சொல்ல வரேன்னு புரியுதா கேமரால இது பண்ணா வாய்ஸ் பேசினா மைக் ஒர்க் ஆக மாட்டேது இது நார்மல் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும்ல வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவோம்ல அதுக்கு பண்ணா உனக்கு ஒர்க் ஆகுது அது என்னன்னு தெரியல நண்பர்களே ஏதாவது பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லி கொடுங்க நானும் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஏதாவது செட்டிங்ஸ் மாத்தணுமான்னு சொல்லுங்க
சரி ஒரு தெரியா ஒரு எல்லா ஏரியாவும் சுத்திட்டு வந்துட்டோம். பிச்சைக்கார மாதிரி ஆமா. ரோட்ல உட்கார்ந்துட்டு எங்க அக்கா சரங்க போட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. வலிக்குது ஆமா. ஆமா சரக்கு ஃபுல்லா சரக்குல இருக்காங்க. போதையில இருக்காங்க. அப்படியே காலங்கலிகாலம் ஆயி போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி லைட்டா விழுகிறோம் ஆக்சுவலா பாருங்க. சைனி அக்கா அவர்களே பாத்துக்கோங்க. சைனி அம்மா அவர்களே பாத்துக்கோங்க. ஆக்சிடென்ட் போறாங்க. அதுவும் ரோட்ல விழுகுறாங்க. உங்க மக ரோட்ல உட்காந்துருக்கு பாத்துக்கோங்க. சரி ஓகே இன்னைக்கான டே இன்னைக்கு அவ்வளவுதான். அது அப்புறம் சொல்லக்கூடாது அது பாத்துக்கோ. ஓகே இன்னைக்கான டே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பாப்போம். அவ்வளவுதான். பை பை.